மேக்னட்டிசம் 6th சயின்ஸ் டேர்ம் 3 டெட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது மேக்னட்டிசம். ஸோ மேக்னெட். ஸோ நம்ம மேக்னெட்டை எங்கே பார்த்துருக்கோம்? நம்ம வீட்டில் நம்ம கிட்ட ஒரு அயன் ராட் இருந்ததுன்னா அதை மேக்னெட் கிட்ட கொண்டு போனால் அது அட்ராக்ட் ஆகும். இப்போ என்னன்னா ஒரு ஸ்டீல் கிளாஸ் மேலே காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டீல் கிளாஸை எடுத்து ஸ்மால் மேக்னெட் அந்த பாருங்க, இந்த ஸ்டீல் கிளாஸையும் மேக்னெட்டையும் வச்சு நடுவில் நீடில், அந்த நீடில் த்ரெட் மூலமாக பாஸ் பண்ணுறோம். டேக் எ நீடில், யூஸ் த்ரூ விச் த்ரெட் பாஸ் ஆயிருக்கு. நீடில்குள்ளே அந்த ஊசிக்குள்ளே த்ரெட்டு பாஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த த்ரெட்டை நாம் ப்ரெஸ் பண்ணுறோம். எது பாருங்க, இங்கே கீழே என்ன வச்சுருக்காங்க, அந்த கையில் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. வித் எ ஃபிங்கர் நியர் த ஹோல், அந்த ஹோல் எந்த ஹோலில், அந்த நீடிலோட ஹோலில் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரேஸ் த கிளாஸ் அப்வர்ட் ஸ்லோலி, அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகேவா? இப்போது மேக்னெட் எப்படி கண்டுபிடிச்சாங்க? மேஜிக் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ். ஸோ மேக்னெட் வந்து மேஜிக் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி, அபவுட் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிளேஸ் இருந்தது. அந்த பிளேஸ் வந்து நேம்டு மெக்னீஷியா கிரீக் அப்படின்னாரு. மேக்னஸ் வாஸ் ரியரிங் ஹிஸ் கோட்ஸ். ஸோ மெக்னீஷியான்ற ஒரு, அதாவது க்ரீக்கில் அந்த பிளேஸ் மெக்னீஷியா, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கிறவர். அந்த ஆடு மேய்க்கிறவர் பேர் என்ன? மேக்னஸ். இப்போ என்ன, அதாவது அவங்கள இது பண்ணிட்டு, அதாவது அதை மேய்க்க விட்டுட்டு அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் இலைப்பாரிட்டு இருக்காரு. ஹோ, வாட் இஸ் திஸ்? என்னது இது அப்படின்றாரு. ஏன்னா ஹிஸ் அயன் கேப்டு ஸ்டிக், அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சுருக்காருல அந்த குச்சி, அந்த குச்சி அதாவது ஸ்டிக் வந்து ராக்கோட ஒட்டிக்கிச்சு. ஒட்டின பிறகு எப்படி இருக்குது? நேராக நிற்கிது, ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது, வித்தவுட் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல். ஸோ இப்போ இந்த அயன் நெயில்டு பூட்ஸ் இருக்கு இல்லையா, அயன் நெயில்டு, அவரோட அயன் நெயில்டுனா காலில் இருக்கிற செப்பலில் இருக்கிற அயன், அதுவும் அந்த ராக்கில் ஒட்டிக்கிச்சு. இப்போ இந்த என்டையர் வில்லேஜ், அதாவது அந்த ஊர் இருக்கு இல்லையா, மெக்னீஷியான்ற ஊர், அங்கே வந்து நின்னாங்க அந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த கொம்பு நிற்கிது, ஸ்டிக் நிற்கிது, ஷூஸும் ஒட்டிகிட்ருக்கு. நோ ஸ்டோன் அதர் ரீசன்ஸ் மைட் பி தேர். வேறு எந்த இதுன்னு தெரியல. நோ சம் ரீசன்ஸ், வேறு எந்த ஸ்டோன்ஸ் படிச்சிட்டேன், சாரி. நோ சம் ரீசன்ஸ், அதாவது எந்த ரீசன்ஸும் அங்கே தெரியல. டெஃபினெட்லி இது ஒரு மேஜிக் ராக் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ திஸ் இஸ் த மேக்னிஃபிசியன்ட் பவர் ஆஃப் காட். ஒரு சிலர் வந்து அது மேஜிக் ராக்னு சொன்னாங்க, இது கடவுளோட அதிசயம்னு சொன்னாங்க, அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து மேக்னஸ் த ஸ்டோன், மேஜிக் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ்ன்னு சொன்னாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சவங்க வந்து எந்த ஊரில் இருக்குது, எந்த நாட்டில் இருக்குது? க்ரீக் நாட்டில் மெக்னீஷியா ஒரு இடத்துல மேக்னஸ் என்றவர் கண்டுபிடிச்சாரு. இப்போ அபவுட் த இன்சிடெண்ட், இப்போ அதை கேள்விப்பட்டவுடனே எல்லாரும் வராங்க இல்லையா, தேடி வராங்க. ஸோ எஸ், யூ ஆர் ரைட், நீ சொன்னது ரைட் தான், அது ஒரு மேக்னெட்டிக் ராக். பீப்புள் ஃபவுண்ட் இட், அதாவது அட்ராக்டிங், அதாவது நாட் ஒன்லி த ஃபார் த ஸ்டிக் ஆஃப் மேக்னஸ் பட் ஆல்சோ ஃபார் ஆல் த மெட்டீரியல்ஸ் மேட் ஆஃப் அயன். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டிக் மட்டும் ஒட்டிக்கலை, அவரோட அயன் ஷூஸ் மட்டும் ஒட்டிக்கலை, இப்போ வந்து எந்தெல்லாம் அயன், அதாவது இரும்பால் ஆன எல்லா பொருளுமே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதை அவங்க கண்டுபிடிச்ச பிறகு இந்த ராக்ஸ், அதாவது ஸோ கண்டுபிடிச்சாங்க. இங்கே வந்து நிறைய ராக்ஸ் இருக்குது, மோர் ராக்ஸ் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வேர்ல்டு வைடாக இந்த மாதிரி ராக்ஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த ராக்ஸுக்கு பேர் வந்து மேக்னெட்டிக் ராக்ஸ், கந்தக பாறைகள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அவங்க என்ன பேர் வச்சாங்க? மேக்னட்ஸ்.
magnets. The ore is called magnets. அந்த ore என்ன சொல்வாங்க? Magnetite. Okay? Magnetite. So Magnus என்றவர், அதாவது மேஜிக் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ் எங்கே கண்டுபிடிச்சாரு? மெக்னீஷியா. கிரீக்கில் ஒரு இடத்துல இருக்கிற மெக்னீஷியா. அந்த மெக்னீஷியாவில் மேக்னஸ் என்றவர் இந்த மேக்னடைட் என்ற ஓரை கண்டுபிடிச்சாரு அந்த ராக்ஸில். ஸோ அதனால தான் அந்த பாய் மேக்னஸோட பேர் இந்த மேக்னெட்டுக்கு வந்துடுச்சு. அப்படி தான் வந்திருக்கும். ஸோ the name is also supposed to come after the name of the place. ஒன்று அந்த ஆடு மேய்க்கிற பையனோட பேர் மேக்னஸ், அதனாலேயும் இதுக்கு மேக்னட்னு பேர் வச்சுருக்கலாம். இன்னொன்று இது கண்டுபிடிச்ச இடம் எது? மெக்னீஷியா, அதோட பேர் கூட இதுக்கு மேக்னெட்ன்ற வந்திருக்கலாம். ஸோ மேக்னடைட் இது வந்து ஒரு அட்ராக்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ரீஜனில் அட்ராக்ட், அதாவது ஒட்டிக்கிற தன்மை இருக்குது. ஸோ மேக்னடைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் மேக்னட்ஸ். மேக்னடைட்ஸ் வந்து நேச்சுரல் மேக்னட்ஸ். ஏன்னா அது எங்கே கிடச்சிது? மேக்னெட்டிக் ஸ்டோன். ஸோ மேக்னடைட் வந்து நார்மலாகவே நேச்சுரலாகவே ஒட்டிக்கிற தன்மை இருக்குது. அந்த ஸ்டோனில் இருக்கு இல்லையா, அவங்கள என்ன சொல்கிறாங்க? மேக்னெட்டிக், அதாவது நேச்சுரல் மேக்னெட். அதை என்ன நம்ம சொல்லலாம்? மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். நேச்சுரல் மேக்னெட்டுக்கு வந்து ஒரு டெஃபினைட் ஷேப் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஃபைண்டிங் டைரக்ஷன், அதாவது சின்ஸ் தே ஆர் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் த டைரக்ஷன், அதாவது நேச்சுரல் மேக்னெட்டுக்கு வந்து எது இல்லை? டெஃபினைட் ஷேப் கிடையாது. அவங்க வந்து டைரக்ஷனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னொரு பேர் வந்து லீடிங் ஸ்டோன் ஆர் லோடு ஸ்டோன்ஸ்ன்றது பேர். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? மெக்னீஷியான்ற அந்த பிளேஸில் கிரீக்கில் மெக்னீஷியா என்ற அந்த இடத்துல இருக்காங்க. அந்த பையன் பேர் மேக்னஸ். அந்த பேரே மேக்னடைட், ஓர் ஆஃப் மேக்னடைட்டு அந்த கல்லில் இருக்கிறதுனால, அது இயற்கையாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் மேக்னெட்டிக் ஸ்டோன்ஸ். இந்த நேச்சுரல் மேக்னடைட் எதுக்கு யூஸ் பண்ணாங்க? டைரக்ஷன் காட்டுறதுக்காக. ஏன்னா அது ஒரு ஷேப்பாக இருக்காது, அது டெஃபினைட் ஷேப்பில் இல்லை, அது டைரக்ஷன் காட்டுற கல். அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன? லீடிங் ஸ்டோன். டைரக்ஷனாக நம்மளுக்கு கை காட்டி விடுது இல்லையா, அது லீடிங் ஸ்டோன் ஆர் லோட் ஸ்டோன். மேக்னெட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இப்போ நம்ம மேக்னெட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அப்புறமா கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நேச்சுரல் மேக்னெட்டுக்கு ஷேப் இல்லை, டிஃப்ரெண்ட் ஷேப், அதாவது டெஃபினைட் ஷேப் இல்லை. ஆனால் அவங்க வந்து லீடிங் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, லோட் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மெத்தட் ஆஃப் சேஞ்சிங் த பீஸ் ஆஃப் அயன் இன்டு மேக்னெட், அதுதான் மேக்னடைசேஷன். ஸோ அயனையே கற்றுக்குனாங்க, அயனையே மேக்னெட்டாக மாற்ற முடியும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? மேக்னடைசேஷன். ஸோ இது வந்து நிறைய மெத்தட்ஸை வச்சு நம்ம நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸை உருவாக்க முடியும். ஸோ இந்த மேக்னெட் நாம் உருவாக்குறோம், மனுஷன் உருவாக்குற மேக்னெட் என்னன்னு சொல்லுவோம்? மேன்மேட் மேக்னெட் ஆர் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஸோ நாம் வந்து இந்த நேச்சுரல் மேக்னெட்டை பார்த்தோம். அப்புறமா நம்ம கற்றுக்கணும் எது? அயனை, ஒரு பீஸ் ஆஃப் அயனை மேக்னெட்டாக மாற்றுறோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? மேக்னடைசேஷன். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? மேக்னடைசேஷன். நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை வச்சு மேக்னெட்ஸை மனுஷன் உருவாக்குனா அந்த இதுக்கு என்ன பேர்? ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். பார் மேக்னெட், இங்கே பாருங்கள், பார் மேக்னெட் அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பார் மேக்னெட். ஹார்ஷூ மேக்னெட், இந்த யூ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்ஷூ ஷேப், அதுக்கு பேர் வந்து ஹார்ஷூ மேக்னெட். ரிங் வடிவத்தில் இருக்கு இல்லையா, இது ரிங் மேக்னெட். நீடில் மேக்னெட். ஸோ நீடில் மேக்னெட், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். எதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்? பார் மேக்னெட், ஹார்ஷூ மேக்னெட், ரிங் மேக்னெட் அண்ட் நீடில் மேக்னெட். ஓவல் ஷேப், டிஸ்க் ஷேப், இது இல்லாமல், இதுதான் வந்து ஜென்ரல் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது. அது இல்லாமல் ஓவல் ஷேப், இங்கே பாருங்கள், ஓவல் ஷேப் மேக்னெட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, விளையாடியும் இருக்கும். டிஸ்க் ஷேப்னா ஒரு தட்டை வடிவத்தில் இருக்கிற மேக்னெட்டை பார்த்துருக்கோம். சிலிண்டர் ஷேப்லேயும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மேக்னெட்ஸ் வந்து ஓவல் ஷேப், டிஸ்க் ஷேப், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லையும் பார்க்கலாம். அப்போது ஆர்டிஃபிஷியலாக ஃபஸ்ட்டு செஞ்சது பார்த்திங்கன்னா பார் மேக்னெட், ஹார்ஷூ மேக்னெட்,
ரிங் மேக்னட், நீடில் மேக்னட். இது ஜென்ரலாக ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸை உருவாக்குறாங்க. ஆனால் இப்போ ஓவல் ஷேப் மேக்னட் இருக்குது, ஓவல் ஷேப்பு, டிஸ்கு ஷேப்பு, அப்புறமா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் மேக்னட்ஸ் இப்போ கிடைக்குது. ஓகே, ஓகே. இப்போ பாருங்க, மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போ இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ், நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம், அந்த பொருள் வந்து மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆச்சுன்னா அது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். The substance which attract by magnet is called magnetic substance. அது எதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்களா? அயன், கோபால்ட், நிக்கல், இது எல்லாமே மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருள் வந்து மேக்னெட்டோட ஒட்டிக்குச்சுன்னா அது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அயன், கோபால்ட், நிக்கல், இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். அப்போ நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு பொருள் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகலையோ அது நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். பேப்பர், பிளாஸ்டிக், இதெல்லாமே நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸோ. மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னா ஒரு பொருள் மேக்னெட்டோட ஒட்டிக்குச்சுன்னா அது மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல். நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் என்ன? எந்த பொருள் மேக்னெட்டோட ஒட்டிக்கலையோ அது நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். பேப்பர், பிளாஸ்டிக். ஓகே. மேக்னெட்டிக் போல்ஸ். மேக்னெட்டிக் போல்ஸ் இங்கே பாருங்க, நார்த்து போல், சவுத்து போல் பார்த்துருக்கீங்கல்ல. நார்த்து போல் பார் மேக்னெட்டில் நார்த்து போல், சவுத்து போல், அதை தான் இங்கே பேச போகிறோம். இப்போது அயன் ஃபில்லிங்ஸ் எடுத்துக்கோங்க. அயன் ஃபில்லிங்ஸ் வந்து பேப்பரில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு பார் மேக்னெட்டை, அதாவது ஹாரிசான்டலாக வச்சாச்சு, ஹாரிசான்டலாக வச்சாச்சு. அண்டு இந்த ஃபில்லிங்ஸ், அந்த அயன் ஃபில்லிங்ஸ் இருக்கிற இடத்துல ஹாரிசான்டலாக வச்சாச்சு. அப்புறம் இதை டேர்ன் பண்ணோம்னா, ஃபியூ டைம்ஸ் மாற்றி மாற்றி டேர்ன் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த அயன் ஃபில்லிங்ஸ் எல்லாம் பார் மேக்னெட்டில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இப்போது பார்ட்ஸ் ஆஃப் த மேக்னெட் வந்து அட்ராக்ட், அதாவது லார்ஜஸ்ட், அதாவது அட்ராக்ட் ஆகுது. லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் இட்ஸ். இப்போ வந்து பார் மேக்னெட் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது எங்கே அட்ராக்ட் ஆகிருக்கு? போல்ஸில் தான் அதிகமாக அட்ராக்ட் ஆகிருக்கு அயன் ஃபில்லிங்ஸ், நடுப்பகுதியை விட அந்த போல்ஸ். ஸோ த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் இஸ் வெரி லார்ஜ் நியர் வித் த, அதாவது அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எங்கே இருக்குது? அந்த எண்டு பாயிண்ட்ஸில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டு எண்டு பாயிண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்வோம்? போல்ஸ். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் அ மேக்னெட் இஸ் வெரி லார்ஜர் நியர் த டூ ends. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த மேக்னெட் வந்து எங்கே அதிகமாக இருக்குது? போல்ஸ் கிட்ட இருக்குது. ரெண்டு போல்ஸ், நார்த் போல், சவுத்து போல். அதனால் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அந்த ரெண்டு எண்டையும், ரெண்டு எண்ட்ஸையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? 2 எண்ட்ஸையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வித் மேக்னெட்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வித் மேக்னெட்ஸ், இங்கே பாருங்கள், மேக்னெட்ஸோடு கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பரில் என்ன வச்சுருக்காங்க? அயன் ஃபில்லிங்ஸ் வச்சுருக்காங்க. அயன் ஃபில்லிங்ஸ் அகெயின் இப்போ என்ன பண்ணுறாங்க? மேக்னெட்டை வைக்கிறாங்க. வச்ச பிறகு என்ன ஆகுது? சாண்ட் அண்ட் இதில் டேர்னிங், நம்ம கீழே வச்சு, அதாவது மேலே பேப்பர் மேலே வந்து அயன் ஃபில்லிங்ஸை வச்சு கீழே வச்சு அந்த மேக்னெட்டை வச்சு விளையாடி இருப்போம். கிளே சாயிலோடு சேர்த்து வைக்கும்போது அந்த அயன் ஃபில்லிங்ஸ் மட்டும் தனியாக வரும். இது பார்த்தா இப்போ உங்ககிட்ட வந்து ஹார்ஷூ மேக்னெட் ஆர் எனி அதர் டைப் ஆஃப் மேக்னெட் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட், இந்த போல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பாருங்கள். ஃபைண்டிங் டைரக்ஷன் வித் த மேக்னெட். இப்போ டைரக்ஷன் வித் த மேக்னெட் எப்படின்னா, இந்த பார் மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு, அதாவது எது நார்த்து போல் சவுத்து போல் தெரியலன்னா பார் மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு அது நடுவில் கட்டிட்டு தொங்க விட்டோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நார்த்து போல் பக்கம், அதாவது நம்ம நார்த் டைரக்ஷனில் சவுத் இருக்கும், சவுத்து போல் மேக்னெட்டோட சவுத்து போல் இருக்கும். அண்டு சவுத் டைரக்ஷனில் நார்த்து போல், அதாவது மேக்னெட்டோட நார்த்து போலோட இது இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எ பீஸ் ஆஃப் த்ரெட், அதாவது ஒரு கொஞ்சம் த்ரெட்டை எடுத்து மேக்னெட்டோட நடு பகுதியில் கட்டிட்டு விட்டுடணும். இப்போ விட்ட பிறகு
டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். அந்த ஸ்டாப் ஆகுற இடத்த நம்ம ட்ரா பண்ணணும். அந்த ஷீட் ஆஃப் கார்ட்போர்டில் ட்ரா பண்ணிக்கணும். அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கீழே எந்த டைரக்ஷனில் அது நிற்கிதோ அந்த டைரக்ஷனில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த பார் மேக்னெட் எந்த டைரக்ஷனில் ஸ்டாப் ஆகுதோ அங்கே நம்ம மார்க் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ மார்க் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா parallel லைன், அதாவது parallel லைன் ஆஃப் த பார் மேக்னெட் இருக்கும். அண்ட் டேர்ன் ஜென்ட்லி, அதாவது மேக்னெட் வந்து ஜென்டிலாக டேர்ன் ஆகிருக்கும். ஸோ திரும்பவும் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரஃப்பாக பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ், அதாவது நடுவில் மேக்னெட்டை வச்சு நம்ம வரைஞ்சிருப்போம். அதாவது ரஃப்லி நார்த்து சவுத்து போல் டைரக்ஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ எது நார்த்து போல், இப்போ நான் சொன்னது தான் மேக்னெட்டிக் பாயிண்ட்ஸ், அதாவது மேக்னெட்டோட எண்டு வந்து நார்த்தை குறிச்சதுன்னா அது நார்த்து போல். அதே மாதிரி எண்டு சவுத்தை குறிச்சதுன்னா அது சவுத்து போல். A freely suspended magnet always rest in north south direction. ஃப்ரீயாக இருக்கிற மேக்னெட் எப்போ நார்த்து சவுத்து டைரக்ஷனில் தான் ரெஸ்ட் ஆகும் எப்போவுமே. இப்போ டூயினோலேருந்து கண்டிப்பாக கொஷின் பகுதி தான் இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. The directive property of magnets have been used for centuries to find the direction. பல நூறு நூற்றாண்டுகள் கணக்காக மேக்னெட்டை வச்சு தான் நம்ம டைரக்ஷனை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம்னா. அரவுண்ட் 800 years ago, the Chinese discovered the suspended iode, that is lodestone. Lodestone என்னது? Natural magnet. Lodestone stops in north-south direction. ஸோ north-south directionல எங்கே லோட்ஸ்டோன் ஸ்டாப் ஆகுதோ அதை வச்சு அவங்க போயிருக்காங்க. Chinese use these lodestone to find the direction. ஏற்கனவே நம்ம லீடிங் ஸ்டோன் என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு வழிகாட்டியாக இருந்ததுனால அதை வந்து லீடிங் ஸ்டோன் ஆர் லோட் ஸ்டோன். இந்த சைனீஸ்காரங்க அந்த லோட் ஸ்டோனை வச்சு தான் நார்த்து சவுத்து டைரக்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து இந்த இடத்துல நார்த்து முடியுது, இந்த இடத்துல சவுத்து அப்படின்றது மாதிரி போயிருக்காங்க. ஸோ லோட் ஸ்டோனை வச்சு தான் அவங்க டைரக்ஷனை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நேவிகேட்டர்ஸ் ஆஃப் தட் கண்ட்ரி, அதாவது நேவிகேட்டர்ஸ்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்களே சைனாக்காரங்க, தட் இஸ் அந்த கண்ட்ரி ஆஃப் தட் கண்ட்ரி வந்து பீஸ் ஆஃப் லோட் ஸ்டோனை தனக்குள்ளே எடுத்துப்பாங்க. அதாவது எடுத்துக்கிட்டு போட்ஸில், இப்போ நம்ம காம்பஸை வச்சு பார்த்துட்ருந்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அவங்க ஒரு கல், அதாவது டைரக்ஷன் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு போட்டில் போவாங்களாம். அப்புறமா டியூரிங் இந்த ஸ்டாம் ஆர் மிஸ்ட் வரும்போது அவங்களுக்கு அது கரெக்டாக இருந்திருக்கு. லோட் ஸ்டோன் வந்து டு லொக்கேட் த டைரக்ஷன், இந்த மிஸ்ட் ஸ்டாம் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கும் டைரக்ஷன் காட்டுறதுக்கும் கரெக்டாக இருந்த ஸ்டோன் எது? லோட் ஸ்டோனுக்கு இன்னொரு பேர் என்ன? நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் லீடிங் ஸ்டோன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து மேக்னெட்டிக் காம்பஸ்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டைரக்ஷன் தான். இப்போ மேக்னெட்டிக் ஸ்டோன் என்ன வேலை செஞ்சுதோ, அதாவது லோட் ஸ்டோன் ஆர் லீடிங் ஸ்டோன் என்ன வேலை செஞ்சுதோ அதே தான் இந்த மேக்னெட்டிக் காம்பஸ். எதுக்கு? டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதில் யூஸ் பண்ணுறாங்க? ஷிப் அண்ட் ஏரோப்ளைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி மவுண்டெய்னர்ஸும் தன் கூட, மவுண்டெய்னர்ஸ்னால் மலை ஏறுறாங்கல்ல, அவங்களும் இந்த காம்பஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. they do not lose their way. அந்த வேவை கண்டுபிடிக்கிறதுக்காக அன்னோன் பிளேஸில் போகிறதுனால திரும்பி ரிட்டர்ன் வரணும் இல்லையா, அதுக்காக இந்த காம்பஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த காம்பஸில் நடுவில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்குது. அது வந்து ரொட்டேட் ஈஸிலி, சுற்றிகிட்டே இருக்குமா. அந்த காம்பஸ்க்குள்ளே நடுவில் ஒரு நீடில் இருக்குது. அந்த நீடில் சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ த மார்க்டு எண்ட் ஆஃப் த நீடில் வந்து நார்த்து போல். ஒரு எண்டு வந்து நார்த்து போல், இன்னொரு எண்டு வந்து சவுத்து போலாக இருக்கும். ஸோ நார்த்து போல் ஆஃப் த, அதாவது ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த எண்டு வந்து நார்த்து போல். ஓகேவா? இதை நீங்கள் பார்க்கலாம் அந்த டைரக்ஷனை வச்சு பார்க்கறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட இருக்குது, இப்போ இருக்கான்னு தெரியல. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ்.
அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அட்ராக்ஷன்னா அதாவது நார்த் போல் அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல் ஆகும். சவுத் போலும் அட்ராக்ட் ஆகாது, ரிப்பல் ஆகும். நார்த் சவுத் போல் தான் அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ நார்த் சவுத் போல் அட்ராக்ட் ஆகும், சவுத் போல் ரிப்பல் ஆகும், அதாவது வெளியில் போகும். இல்லை, ஓகேவா, இதுதான். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு லெட்டஸ் மேக் மேக்னெட்ஸ் எப்படி செய்கிறீங்க? அயன் ஆர் பீஸ் ஆஃப் அயனு பிளேஸ் ஆன் அ டேபிள் மேலே வச்சாச்சு ஒரு அயனு. இப்போ என்ன, ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துக்கிட்டு அந்த பிளேஸ் ஆஃப் த போல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போல்ஸோட எட்ஜுக்கு இல்லை கொண்டு போய் நெய்லியோ பீஸ் ஆஃப் அயனையோ அங்கே ரப் பண்ணோம்னா, அண்ட் அனதர் எண்ட் வித்தவுட் சேஞ்ச் பண்ணாமல், அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் போல் ஆஃப் மேக்னெட்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 30 to 40 டைம்ஸ் இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா, பிரிங் அ பின் ஆர் சம் அயன் ஃபில்லிங்ஸ் நியர் த ரெயில், அதாவது நெயில் கிட்ட போனோம்னா அந்த நெயில் வந்து செக் பண்ணிக்கலாம். நெயில் கிட்ட கொஞ்சம் என்ன பவர் இருந்திருக்கும், மேக்னெட்டிக் பவர் இருந்திருக்கும். அது அந்த பின்னோ நெயிலோ ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மோர் டைம்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் அந்த நெயில் என்னவா மாறிடும், மேக்னெட்டாக மாறும். Do magnet lose their properties? மேக்னெட் அதோட ப்ராப்பர்ட்டியை இழக்குமா? If they are heated or dropped from height or hit with hammer. ஸோ இப்போ ஒன்று ஹீட் பண்ணாலும் இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று ட்ராப், மேலே இருந்து தூக்கி போட்டாலும் அப்போவும் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சுத்தியால் அடித்தாலும் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்னெட்டிக் லூஸ் தர் ப்ராப்பர்ட்டிஸ் when they are placed near செல்ஃபோன். ஸோ அதாவது இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ, செல்ஃபோன், கம்ப்யூட்டர், டிவிடி பிளேயர்ஸ் கிட்ட பக்கத்தில் வச்சோம்னா மேக்னெட் அதோட ப்ராப்பர்ட்டியை இழந்துரும். ஸோ தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வில் ஆல்சோ கெட் அஃபெக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது எது பக்கத்தில் வச்சோம்னா, செல்ஃபோன், கம்ப்யூட்டர், டிவிடி செல்ஃபோன், கம்ப்யூட்டர், டிவிடி பக்கத்தில் மேக்னெட்டை பிளேஸ் பண்ணுமா, மேக்னெட் அதோட ப்ராப்பர்ட்டியை இழந்துரும். அதே மாதிரி இந்த செல்ஃபோன், டிவிடி பிளேயர் அண்ட் கம்ப்யூட்டர் பக்கத்தில் மேக்னெட் வச்சா மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டி இழந்துடும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டால் செல்ஃபோன், டிவிடி பிளேயர், கம்ப்யூட்டரும் செயல் இழக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை அஃபெக்ட் பண்ணுறதுனால. மேக் யுவர் ஓன் மேக்னெட்டிக் காம்பஸ். நீங்களே ஒரு ஓன் மேக்னெட்டிக் காம்பஸை யூஸ் செய்யலாம். ஒரு மேக்னடைஸ்டு நீடில் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு ஸ்டைரோஃபார்ம் பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு தெர்மாக்கோல் பால்ஸ் தான் அது, நீடிலுக்கு நடுவில் வச்சுட்டு அந்த நீடில் வச்சுட்டு அதை சுற்றி, அதாவது இந்த சவுத் நார்த் டைரக்ஷன். இஃப் யூ டு நாட் ஹாவ் ஸ்டெரோஃபோன் பால்ஸ் யூ கேன் ட்ரை லீஃப் ஆர் கார்க்கை வச்சு பண்ணலாம். ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் மேக்னட்ஸ். இம்ப்ராப்பர் ஸ்டோரேஜ் கேன் காஸ் மேக்னட்ஸ் டு லூஸ் தர் ப்ராப்பர்ட்டி. இம்ப்ராப்பராக, அதாவது கரெக்டாக ஃபிட் ஆகாமல் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த மேக்னெட் ப்ராப்பர்ட்டி போயிடும். ஸோ இதை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். பார் மேக்னட்ஸை சேஃபாக வச்சுருக்கணும். அது பேர்டு வித் அன்லைக் போல்ஸ், அதாவது லைக்குன்னா இது சவுத்து நார்த்து, அன்லைக்குன்னா நார்த்து சவுத்து அந்த மாதிரி தான் வச்சுருக்கணுமே தவிர சேம் சைடில் தான் நம்ம வச்சுருக்கணும். அண்ட் தே மஸ்ட் பி செப்பரேட்டட் பை அ பீஸ் ஆஃப் வுட். அதுக்கு நடுவில் வுட்டோ இல்லை 2 pieces ஆஃப் சாஃப்ட் அயனோ ஏதோ ஒன்றுத்தை வச்சுருக்கோம். அதை என்ன சொல்லுவாங்க, யூஸ்வலாக வந்து அதை ஒரு மாதிரி டேப் போட்டு இது பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் ஹார்ஷூ மேக்னெட் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ மெட்டாலிக் கீப்பர் அக்ராஸ் த போல்ஸ். அந்த போல்ஸை சுற்றி, அதாவது மெட்டாலிக் கீப்பர் வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், இது எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா
நார்த் போல் சவுத் போல் அன்லைக் போல்ஸ் அந்த மாதிரி டைரக்ஷனில் தான் வச்சுருக்கணும். லைக் போல்ஸில் வச்சுருக்கக்கூடாது, அன்லைக் போல்ஸில் தான் நம்ம வச்சுருக்கணும். ரெண்டாவது வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பீஸ் ஆஃப் வுட்டோ இல்லை பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயனும் வச்சுருக்கணும். அதே மாதிரி ஹார்ஷூ பார்த்திங்கன்னா ஹார்ஷூ மேக்னெட்டுக்கு சாஃப்ட் பீஸ் ஆஃப் அயன் வந்து அதை வச்சுருக்கணும் அதோட போல்ஸ் கிட்ட. யூசஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். ஸோ மேக்னெட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது எதுக்கு டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்ன பாருங்கள், இங்கே என்னென்ன ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பீக்கரில், அப்புறமா பேட்ரிஸில், பேட்ரிஸ் இல்லை, இந்த இது என்னது காம்பஸில். ஸோ இது எல்லாமே யூசஸ் தான். ஸோ இந்த இடத்துலையும் இந்த எல்லா திங்ஸ்லேயுமே மேக்னெட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஈவன் ப்ளூடூத்ஸ், இயர்பாட்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம மேக்னெட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சயின்ஸ் டுடே. இப்போ டுடேயில் வந்து புல்லட் ட்ரெயின். ஸோ புல்லட் ட்ரெயின்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு இல்லையா. பை யூஸிங் த ரிப்பல்ஷன், அதாவது வி நோ த லைக் போல்ஸ் ஆஃப் மேக்னெட் ரிப்பல் ஈச் மேக்னெட், அதாவது லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் ஆகும், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் ஆகும். ஸோ இதை நம்ம வச்சு விளையாடி இருக்கோம். ஓகே, இப்போது புல்லட் ட்ரெயின்ஸ் எப்படி உருவாக்குறாங்கன்றதை பார்க்கலாம். அதாவது லிவியேட்டிங் ப்ரொப்பலர், பாட்டில் ப்ரொப்பலர், அதாவது இங்கே பாருங்கள் ரிங் மேக்னெட் யூஸ் பண்ணுறாங்களா. பாட்டில் ப்ரொப்பலர், அதாவது ப்ரொப்பலரில் யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் ஃபில்டு வித் சாண்டு. ஓகே, பிளாஸ்டிக் பாட்டில் ஃபில்டு வித் சாண்டு, சிசர்ஸு, டேப்பு இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்க ப்ரொப்பலர், அதாவது ப்ரொப்பலரை நம்ம செய்ய போகிறோம். எப்படி ப்ரொப்பலர் செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதை செஞ்சுட்டு அது 500 ml பாட்டில் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பாட்டில், அதில் ஒரு ஹோலை போட்டுக்கோங்க. ஹோலை போட்டுட்டோம்னா அந்த பாட்டில் லிட் இருக்கிற இடத்துல ஹோலை போட்டாச்சு. அந்த ஹோல் போட்ட இடத்துல வந்து நம்ம அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம், செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது. ஓகே, ஹோல் போட்டாச்சு. ஹோல் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளேஸ், அதாவது ஆரோ இருக்குது, அந்த பாட்டிலோட ஸ்க்ரூ இருக்குது இல்லையா, அந்த ஆட் பண்ணி இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஹோல் போட்டாச்சு. அந்த ஹோல் இருக்குது இல்லையா, அதில் ஹோல் போட்ட பிறகு அதை வந்து ஃபில்டு வித் சாண்டுன்னா மணல் போட்டாச்சு. மணல் போட்டுட்டு சாஃப்ட் ஷோ அந்த லிட் இருக்கிற இடத்துல எம்பெடட் பண்ணியாச்சு. அதில் பண்ண பிறகு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அந்த பாட்டில், அதாவது பீஸ் ஆஃப் 2 மேக்னெட்ஸை ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த பாட்டில் மேலே பீஸ் ஆஃப் 2 மேக்னெட்ஸை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரிக் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொப்பலர் அது ஒட்டிக்க நேரிடும். ஸோ லைக் போல்ஸாக இருந்தால் ரிப்பல் ஆகும், அன்லைக்காக இருந்தால் ஒட்டிக்கும். ஸோ ஸ்பின் ஆகுது. எதனால் ஸ்பின் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்பின்னா place the propeller on the soft straw, place அந்த ரிப்பலர் மேலே சாஃப்ட் ஸ்ட்ரா போட்டாச்சு. அதாவது இந்த மாதிரி அந்த ஸ்டிக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு அந்த ஃபேன் சுற்ற விடுற மாதிரி சுற்ற விட்டோன்னு வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக்காக இப்போ வந்து ப்ரொப்பல்லர் வந்து என்ன நடக்கும்னா ரிப்பல் ஆகும். ஏன் ரிப்பல் ஆகும்னா லைக் போல்ஸாக இருக்கிறதுனால லீவியேட் ஆகுது, ரிப்பல் ஆகி விரியுது. ஸோ அந்த சீலிங் ஃபேன் பிளேசிங் அண்டர் த சீலிங் ஃபேன் கிட்ட போகும்போது இந்த ஸ்பின் வெரி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ரிப்பல் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ஜாய் பண்ண இது ஒரு டாய் மாதிரி வச்சு விளையாடிட்டுருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் இஸ் கால்டு சஸ்பென்ஷன் ட்ரெயின். இதை வந்து அண்ட் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஃப்ளையிங் ட்ரெயின். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயினை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சஸ்பென்ஷன் ட்ரெயின்னு சொல்கிறோம், ஃப்ளையிங் ட்ரெயின்னு சொல்கிறோம். இட் டஸ் நாட் ரெக்வயர்ட் டீசலோ பெட்ரோலோ இதுக்கு தேவையில்லை. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன்
டு ரன் த சூப்பர் ஃபாஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின். அதாவது பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃப்ளையிங் ட்ரெயின் சொல்லலாம், சஸ்பென்ஷன் ட்ரெயின் சொல்லலாம். இதுக்கு டீசலோ பெட்ரோலோ தேவையில்லை. மேக்னெட்டிக்கோட அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் கண்டிஷனில் தான் இது பறக்க போகுது. இதுக்கு இந்த ட்ரெயினுக்கு பேர் என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ். ஸோ இது புல்லட் ட்ரெயின் பார்த்துருப்பீங்கல்ல, புல்லட் ட்ரெயின் மேக்லீவ் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. இதை மேக்லீவ் ட்ரெயின். அண்ட் இது லிவியேட்டிங், இந்த மாதிரி இருக்கிறது வந்து லீவியேட்டிங். நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரீஸ்லலாம் இது இருக்குது பாருங்கள், சைனா, ஜப்பான், சவுத் கொரியாலாம் இந்த ட்ரெயின்ஸ் இருக்குது. இந்தியாவில் வரப்போகுது. ஓகே, கீ ஃபீச்சர்ஸ் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக, ஹவு மச் ஸ்பீட், எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகும்னு சொல்ல முடியாது, செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, how does the electromagnetic train work? எலக்ட்ரோமேக்னெட்டிக் மேக்னெட்ஸ் வச்சு, எலக்ட்ரோமேக்னெட்ஸ் தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயினில் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து மேக்னடைஸ்டு. எப்படி மேக்னடைஸ் பண்ணுறாங்க, கரண்ட் ஃப்ளோ த்ரூ தேம், கரண்ட் ஃப்ளோ ஆனால் தான் அது மேக்னடைஸ் ஆகுது. ஓகே, எலக்ட்ரோமேக்னெட்ஸ் எப்படி மேக்னடைஸ் ஆகுது, கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால தான். இப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா the poles of electromagnet also changed. அதாவது flow of current வச்சு தான் electromagnet வந்து மேக்னெட்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டாக மாறுது. இப்போ கரண்ட்டு நம்ம ஃப்ளோ பண்ணால் அந்த கரண்ட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டாக மாறுது. இப்போது எந்த டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த எலக்ட்ரோமேக்னெட்ஸும் சேஞ்ச் ஆகுது. லைக் போல்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸ் விச் ஆர் அட்டாச்ட் அட் த பாட்டம்ஸ் ஆஃப் த ட்ரெயினோட பாட்டமில் என்ன இருக்குது, லைக் போல்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அண்ட் ரெயில் ட்ராக்ல ரிப்பல் ஈச் அதர். அதாவது ட்ரெயினோட பாட்டமில் லைக் பேரலல் போல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ட்ராக்ல வந்து ரிப்பல், ரயில் ட்ராக்ல வந்து ரிப்பல் ஈச் அதர் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ ட்ரெயின் இஸ் லிஃப்ட் ஃப்ரம் த ட்ராக். அதாவது ட்ரெயின் வந்து லிஃப்ட் ஆகிருக்கும், கொஞ்சம் ட்ராக்கை விட்டு மேலே. இப்போ நம்ம ட்ரெயின்ஸ் எல்லாம் ட்ராக்கு மேலே இருக்கு இல்லையா, இது லைட்டாக லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கும். அப் டு அண்ட் ஹைட் எவ்வளோ, 10 சென்டிமீட்டர் வரையும் கொஞ்சம் அந்த ட்ராக் கேப் இருக்கும், ஏன்னா ரிப்பல் ஆகுது. அதாவது லைக் பேரலல், அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்டாச்சு, அதாவது பாட்டமில் லைக் போல்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறதுனாலையும் ட்ரெயின் ட்ராக்ல இருக்கிற மேக்னெட்டில் இருக்கிறதும் சேமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிப்பல் ஆகிருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் ரிப்பல்லாம் இருக்கும், லிஃப்ட் ஆன மாதிரி. And we know that we can move any magnet object with the force of attraction or repulsion. நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை இது பண்ணணும்னா அட்ராக்ஷனா இல்லை ரிப்பல்ஷன் மூலமாக நடக்குமா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில். இப்போ ட்ரெயின் மூவ் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் மேக்னெட்டிக் அட்டாச்டு ஆன் த சைட்ஸ் ஆஃப் த ட்ராக்ல அட்டாச் ஆயிருக்கிறதுனால ட்ரெயின் மூவ் ஆகுது. இப்போ இந்த மேக்னெட்ஸ் வந்து ஃபிட்டட் அட் த பாட்டம் சைட்வே ஆஃப் த ட்ரெயினோட பாட்டம் சைட்வேல ஃபிட் ஆயிருக்கு. பை கண்ட்ரோலிங், யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கரண்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. we can control the magnets and move அந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரெயின். அதாவது இப்போ சைடில் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் வச்சு மூவ்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போது ட்ரெயினோட பாட்டமில் சைடில் தான் என்னது மேக்னெட் வச்சுருக்காங்க. அந்த மேக்னெட்டை வச்சு தான் ட்ரெயின் மூவ் ஆகிற கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, கரண்ட்டு கிட்ட இருக்குது. கரண்ட்டு நாம் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த சுவிட்ச் ஆன். ஓகே, as there are no moving parts, there is no, அங்கே எதுவுமே மூவிங் பார்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கே எந்த ஃப்ரிக்ஷனும் இருக்காது. ஸோ the train can easily attain a speed of 300 km/h. அதாவது எத்தனை ஹவர், இந்த எந்த மூவிங் பார்ட்ஸும் இல்லைன்னா அப்போ ஃப்ரிக்ஷன் இருக்காது. இந்த ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக போகும் ட்ரெயின். எவ்வளோ, 300 km/h. ஒரு ஹவருக்கு 300 கிலோமீட்டர் ஓடுமா. ஸோ தீஸ் ட்ரெயின்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ரன்னிங் அப் டு 600 km/h. இந்த ட்ரெயின்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு சொன்னாங்க 3, ஆனால் அப் டு எவ்வளோ ஸ்பீட் வேணால் ரைஸ் பண்ண ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஹவரில் 600 km/h. அண்ட் தி டு நாட் மேக் நாய்ஸ், எந்த நாய்ஸும் வராதான் அவ்வளோ ஃபாஸ்டில் போகிறதுனால. they require less energy and they are eco-friendly. ஏன்னா மேக்னெட் யூஸ் பண்ணுறதுனால லெஸ் எனர்ஜி
அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ கரண்ட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ராட்ஸ் அதாவது மேக்னெட்ஸ் வந்து ட்ரெயினோட சைட் பாட்டம் ஆஃப் த சைடில் வச்சாச்சு. அப்போது போகும்போது எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லைன்னா, அதாவது எந்த ஒரு இடையூறு நோ மூவிங் பார்ட்ஸ் இல்லாமல் ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாமல் இருந்தால் அந்த ட்ரெயின் 300 கிலோ, இது கேட்கலாம், 300 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓடும். அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும்னா 600 கிலோமீட்டர் பெர் ஹவரும் போகும். அண்ட் இப்படி போகிறதுனால லெஸ் எனர்ஜி, ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஓகே, அப்புறமா சவுண்டு உருவாக்காது, நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லை, எனர்ஜியும் கம்மியாக எடுத்துக்குது, அப்புறமா ஃபாஸ்ட்டாகவும் போகுது, ஈகோ ஃப்ரெண்ட்லியும். மெனி கண்ட்ரீஸ் இப்போது இந்த மாதிரி எஃபர்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு. சச் ட்ரெயின்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். எந்த ஊர்லலாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா. இந்தியாலையும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ட்ரெயினை கொண்டு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கன்சிடரேஷனும் இருக்குது. அப்போ இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ் எந்தெந்த நாட்டில் யூஸ் பண்ணுறாங்க? இந்தியா கிடையாது, சைனா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியாவில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் ப்ரப்போசல் இருக்குது, நம்ம இந்தியாலையும் இப்படி ஒரு இதுவை கொண்டு வரலான்ற கண்டிஷன் இருக்குது. அப்போது இந்த லெசன் முடிஞ்சது. இப்போ choose the correct answer, appropriate answer. An object that is attracted by a magnet is plain pens. People who made Manners compass for the first time பார்த்தீங்கன்னா Chinese. A freely suspended magnet always come to rest in the direction north to south. Magnets lose their properties when they are hit with a hammer. Manners compass is used to find the direction. Fill in the blanks. Artificial magnets are made up in factories and different shapes such as bar, horseshoe and disc. The materials which are attract towards the magnet are called magnetic materials. Paper is not a magnetic material. In olden days, sailors used to find the direction by suspending a piece of a magnet. A magnet always have two poles, true or false. A cylindrical magnet has only one pole, false. A cylindrical magnet has two poles. Similar poles of magnet repels each other, true. Maximum iron fillings stick in the middle of the bar magnet when it is brought near them, false. Correct the statement. Maximum iron fillings stick near the poles of a magnet. A compass can be used to find east-west direction at any place, false. Correct statement. A compass can be used to find north-south direction. Rubber is a magnetic material, false. Rubber is not magnetic material. Match the following. Compass, magnetic needle. Attraction, opposite poles. Repulsion, like poles. Magnetic poles, maximum magnetic strength. Circle the odd one and give reasons. Iron nail, pins, rubber tube, needle. Rubber tube the odd one, ஏன்னா அது non-magnetic material. Lift, escalator, electromagnetic train, electric bulb. இங்க electric bulb தான், இது வந்து electricity இருந்தால் தான் வேலை செய்யுமே தவிர magnetismஆல கிடையாது. Attraction, repulsion, pointing the direction, illuminator. இங்க illuminator வந்து magnetismோட தொடர்புடையது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஹைப், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.